அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு செப்டம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவாக மட்டும் எடுத்துங்க. இந்த மீனம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் விலகாத நிழல் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். தீராத துன்பம் தான் இன்னமும். ஏன்னா ராசியிலேயே சனி இருக்கு, ஜென்ம சனியாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இப்போ சனி இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் இருக்கும். இந்த செவ்வாய் தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி. தன் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கிறது, சனிக்கு நேரா இருக்கிறது நெகட்டிவான அமைப்பு தான். அதாவது ஒரு உறவும் இல்லை, ஒரு பிரிவும் இல்லை என்ற மாதிரிதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். தனிமை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், ஒன்னா இருந்தீங்கன்னா கூட, பிரிஞ்சு இருந்தீங்கன்னா பாசம் இருக்கும். அதாவது சப்போஸ் தொழில் காரணமாக கூட நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு டெபுடேஷன், அதனால வாழ்க்கை துணைவர் வெளியில இருக்காரு, நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்கன்னா அவர் பற்றியே நினைப்பு இருக்கும். அவர் வந்தா சந்தோஷம்னு நினைப்பீங்க. ஆனா வந்த பின்னாடி சண்டை அல்லது மன வருத்தங்கள், மனக்கசப்புகள் இப்படி போயிட்டு இருக்கும். சில பேருக்கெல்லாம் நட்போ அல்லது காதலோ அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. ஒன்னா இருக்கும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடயே இருக்கும். அதனால பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவுக்கு பிறகு அவங்க வருவாங்களா, அவங்க திரும்பி வரமாட்டாங்களா அப்படின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அப்போ பிரிவும் இல்லை, ஒரு உறவும் இல்லைன்ற மாதிரி வாழ்க்கையில ஒரு வருத்தங்களோட குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஜென்ம சனி குடும்ப வாழ்க்கையை பாதிக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதிச்சிருக்குமா? கண்டிப்பாக இல்லை. அதாவது உங்க ஜாதகப்படி ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க இந்த கோச்சாரத்தால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும். அதே போல தொழில் நல்லா இருக்கும். சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை தான் அதிகமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கும். தொழில் சில பேருக்கு சரியா இருக்காது, ஆனா குடும்ப வாழ்க்கை நல்லாவும் இருக்கும். இப்படிப்பட்ட பலன்களை தான் இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில கோச்சாரத்துக்கு மட்டும் நம்ம சொல்லணும்னாக்க இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு நிலை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா இருக்கிறது நல்லது. டாமினேஷன் ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும், அந்த டாமினேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. அதே போல 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று செப்டம்பர் 16ஆம் தேதி வரல இருக்கும் 6ஆம் இடத்திலேயே. 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும். உடல்நலத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி அடைவாங்க. அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்க, அரசு தேர்வு எழுதுறீங்க, உங்க ஜாதகத்திலேயே அரசு பணிக்கு போகக்கூடிய அந்த பிராப்தம் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வருதுன்னா அது சக்சஸ் ஆகும். அதே போல தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு வரும். ஏன்னா சூரியன் கேது இணைவு. சில பேருக்கெல்லாம் கடன் வாங்கி வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்றவை ஏற்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக கடன் வாங்குறது கூட தவிர்க்கிறது நல்லது. அகலக்கால் வைக்காம இருக்கணும். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடும். புதன் 7ஆம் இடத்துல இருக்கும். செவ்வாய் செப்டம்பர் 13ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போயிடும். இப்போ 7ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்சம் பெறுறது நல்லது. திருமணத்திற்காக வரன் பார்க்கிறவங்களுக்கு திருமணத்திற்கு வரன் வரும். மறுமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பா ரேவதி நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறுமணம் அல்லது திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மசனியோட கடுமையான தாக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா கூட அது அமையாது, அல்லது ஏதோ ஒரு வகையில சொல்றேன்னு சொல்லிட்டு போனவங்க சொல்லாம இருப்பாங்க. பிரிஞ்சே இருக்கிற மாதிரி, தனித்தே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் ஆகாம நீண்ட காலமா இருப்பவர்களுக்குமே சொல்றேன். அதாவது நல்லவன் நம்பி ஒருத்தர்கிட்ட பழகினா கூட உங்களுக்கு அந்த நட்பு கசப்பாகும். ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும். இந்த மாதத்திலையும் அப்படிதான் இருக்கு. சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்தாலையும் வாழ்க்கை துணை ஒரு வகையில டென்ஷன், கோபங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைவருக்கு உடனான பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். நட்பு, சில நண்பர்களுடைய பாராமுகத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கலாம். அதாவது உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ஆனா அவரை நீங்க நல்லவன் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அது உங்க நட்பு வட்டாரத்திலேயே இருக்கலாம், அல்லது உங்க சர்க்கிள்லயே இருக்கலாம். அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம். அதே போல உறவுகள் வகையில, குறிப்பா தந்தை வழி உறவுகள் வகையில கூட
மனஸ்தாபங்கள்லாம் வந்து போகக்கூடிய காலகட்டம். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், சகோதர வழி உறவுகளால சொத்துக்கள் பிரச்சனைகள் வரலாம். இப்படி வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில நீங்க ஒரு பஞ்சாயத்து போகலாம், அல்லது வழக்குக்கு போகலாம், கேஸ் போகலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் வந்து முதல் பகுதியிலேயே ஏற்படும். மாதத்தோட முதல் பகுதியிலேயே சூரியன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஏற்படும். உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க அதை முடிவெடுங்க. அதாவது 2 பேருடைய ஜாதகத்திலே கலசர தோஷம் இருக்குன்னாக பிரிஞ்சிருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரிவுகள் தொடரும். அதே போல தோஷமும் இல்லை, ஆனா நேரம்னா சரியில்லை, தசா புக்தி நடக்கிறது சரியில்லாம நடந்துட்டு இருக்கு, கோச்சாரத்திலையும் ஜென்மசனி நடக்குது இல்லையா, இதனால பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால அவசரப்பட்டு வழக்கு, டென்ஷன், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் போகாம இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஏன்னா தொடரும் ஒரு மன அழுத்தத்தை அதுவே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கு வருது, பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த வருஷம் ஃபுல்லாவும் அப்படியே இழுபறியா இருந்தாவே அடுத்த வருஷம் உங்களுக்கு ரிசல்ட் வருதுனாக, அதாவது இந்த சனி வந்து உங்க நட்சத்திரத்தை விட்டு விலகிடும் போது உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னா அது பாசிட்டிவாவே இருக்கும். இப்ப ரேவதி நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கு இருக்குன்னா அது மேக்சிமம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது, பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை விரயங்கள் ஆகும். விரயஸ்தானத்துல ராகுவுக்கு குரு பார்வை இருக்கு, சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். அதனால கொஞ்சம் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகள் வகையில சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் அமையும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, பிள்ளைகள் வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க மகிழ்ச்சிகள் கொஞ்சம் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்துல குரு பகவான், குரு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறது, தொழில் ஸ்தானத்தை பாக்குறது நல்லது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தோட இறுதியில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், வருமானம் கூடுதலாக கிடைக்கும். மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில கடனால் அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். சில பேருக்கு மூவ் பண்ணலான்ற எண்ணங்கள்லாம் வரும். மூவ் பண்ணாலும் வேலை கிடைக்குமானா கிடைக்கும், புதிய வாய்ப்பு கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாக நெருக்கடி ஏற்பட்டு அப்புறம் வேற இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி மூவ் பண்ணா புதிய வாய்ப்பும் கிடைக்கும், நவம்பருக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வக்கரமாகாதவங்க இருக்கிற இடத்துலயே இருங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகலன்னா இருக்கிற இடத்துலயே ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் கஷ்டப்பட்டாவது இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை தன் வீட்டையே பார்க்கும். அதனால பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர்னு வருமானம் வரும். அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு நீங்க யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்க, அது வாங்க முடியல அப்படின்னாக்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம், அது கிடைக்கும். அல்லது தொழில் மூலமே கூட ஒரு லம்சம் அமௌண்ட் கைக்கு வரலாம். வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. அதே போல கோபம், டென்ஷன், பிடிவாதம் இவற்றை கைவிட வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வார்த்தைகளை கவனம் செலுத்திக்கணும். எது பேசினாலும் சில பேர் தப்பா தான் நினைச்சுக்குவாங்க. நல்லதே சொன்னீங்கன்னா கூட நீங்க சொல்றது சரியில்லை, அவர் ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய காலகட்டம். நம்ம நேரம் சரியில்லைனாக்க ஒட்டகத்துக்கு மேல போனா கூட நாய் கிடைக்கும்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டம் இது. அதனால கேட்காத அட்வைஸ் சொல்றது வேஸ்ட், பார்க்காத பயிர் பால் என்ற மாதிரி கேட்காத அட்வைஸ்க்கும் வேல்யூ இல்லை. அதனால யாருக்குமே நீங்க 3வது தரப்பினுடைய வாழ்க்கையில எதுவுமே கருத்து சொல்லாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் 3வது தரப்பை அனுமதிக்காதீங்க. மேலும் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால 9 8ஆம் இடத்துல இருக்கும் போது பயணங்கள், அலைச்சல்கள் இருக்கும், அவசர முடிவுகள் எடுப்பீங்க. மேரேஜ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதன் மூலமும் வரும். குறிப்பா வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லணும்னாக்க தொழில் பிரச்சனை கிடையாது, வேலை இல்லைன்னா கூட வேலை கிடைக்கும். அல்லது ரெகக்னிஷன் இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். இன்னைக்கு இந்த மாசம் கிடைக்கலனா கூட, அதாவது நீங்க ஒர்க் பண்றதுக்கு உண்டான பலன், ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான ஆதாயம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு உறவு நிலையை பொறுத்தவரையிலும் யாருக்கிட்ட நல்லவன்னு சொல்லி பழகினாலையும் அவங்க உங்களை ஏமாத்துவாங்க, அல்லது அவங்களால பண நஷ்டங்கள் ஏற்படும், அல்லது பழகிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், ஒரு உறவும் இல்லை, ஒரு பிரிவும் இல்லை அப்படின்னுட்டு. அதுவும் புதிய நபர்கள்லாம் அறிமுகமாகறாங்க, புதிய நட்பு வருதுன்னா அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில உடல்நல தொந்தரவு பிரச்சனையால கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில நல்லாவே படிப்பீங்க, எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும்.
ஹையர் கோர்ஸுக்கு இன்னும் இன்ஸ்டிடியூஷன் நல்ல இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கலன்றவங்க மாதத்தோட பிற்பகுதியை முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஒரு இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றத்தோடு கிடைக்கும், பயணங்களோடு கிடைக்கும், தொலைதூர பயணத்தோடு கிடைக்கும் சில பேருக்கெல்லாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்க தான் உடலான விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். முக்கிய நெருங்கிய உறவுகளை பிரிந்திருக்கிறது அல்லது நெருங்கிய உறவு உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் கடுமையான பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையும் கருத்து வேறுபாடோடு இருக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். வருமானம் வந்தாலும் செலவுகள் அதிகமாகும், பிள்ளைகள் வகையில செலவுகள் அதிகமாகும். அப்ப பற்றாக்குறை இருக்கும், கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் இருக்கும் மாதத்தோட முதல் பகுதியில. ஆனா பிற்பகுதியில சமாளிப்பீங்க. செப்டம்பர் 15க்கு மேல புதன் ஆட்சி பெறதுனால திடீர்னு பண வரவு வந்து ஓரளவுக்கு சமாளிப்பீங்க, அல்லது கொடுக்க வேண்டியும் கொடுப்பாங்க, அதனால சமாளிப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இந்த நேரத்துல வேலை மாறுதலை தவிர்க்கிறது நல்லது. உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த ஒரு வேலை மாற்றத்தையும் முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைச்ச பின்னாடி மாறுங்க. எங்க போனாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையலாம், மறுமணத்திற்கான வரன் கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு இருந்தாலும் விரயங்கள் ஏற்படும், சுப விரயங்கள் நிறையவே வரும். வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அல்லது பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய வீடு வாங்குறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம், டென்ஷன் இருக்கும். அதே போல நீங்களுமே உடலான விஷயத்துல கவனம் செலுத்திங்க. மாதத்தோட முதல் பகுதியில கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது சுப கடன் படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சில பேருக்கு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும், இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே இருங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில பண வரவு வரும், அதன் மூலம் கடனை வெற்றிகரமாக சமாளிக்கலாம். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும், கருத்து வேறுபாடோடு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க நிதி நிர்வாகம், கல்வித்துறை, மருத்துவம், விவசாயம், நீர் சம்பந்தமான தொழில், உணவு சார்ந்த தொழில், ஓன் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும். புதிய ப்ராஜெக்டுகள் சைன் ஆகும். மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் நல்லாவே வரும். இந்த கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்போ, வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவங்க, அரசியல்வாதியா இருப்பவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்வர்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க மதுரை மீனாட்சி அம்பாளை வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் புதன்கிழமை மதுரை மீனாட்சி அம்பாளையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லயே மதுரை மீனாட்சி அம்பாள் போட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம். அதே போல அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு, மாரியம்மன் கோயில் அல்லது துர்க்கை அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு விளக்கு வச்சுட்டு வந்தீங்கனாலையும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். எதிர்பார்த்த விஷயத்துல ஏமாற்றங்கள் இல்லாம நினைச்சது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.